ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காயு ஃபேஷன். இன்றைக்கி வீடியோவில் 48 சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு உயரம் வந்து 15 நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் வந்து மேலே உங்களுக்கு வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச் வந்து செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோல்டரை வந்து நான் 6 இன்ச் எடுத்துக்கிறேன். மொத்த ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு. அதில் 2.25 வரைக்கும் கழுத்து அகலமும், பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஷோல்டருக்கு வந்துடும். கழுத்து உயரம் வந்து 8.25 வச்சுக்கிறேன். மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இருக்குது, அதை நான் பார்த்துட்டு மெஷர் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஹார்மோல் உயரம் வந்து 5 வச்சுருக்கேன். ஏன்னா இது பாடி வந்து பெரிய சைஸுன்றதுனால உங்களுக்கு ஹார்மோல் லென்த் வந்து கம்மியாக வரும். டோட்டல் 48 இன்ச்சுன்னா 12 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு தையலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கோங்க. ஹார்மோல் வந்து 9.25 வருதான்னு செக் பண்ணிக்கிறேன் நான். இடுப்பு இன்னும் மார்க் பண்ணல. இடுப்பு வந்து 40 இன்ச் வந்துச்சு. ஸோ 40னா 10 4 டிவைட் பண்ணோன்னா 10 வரும். ஸோ 10 ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு ப்ளஸ் உங்களுக்கு தையலுக்கு விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வந்து நான் அவுட்லைன் போட்டு எடுத்துட்டேன் பேக்கை வச்சு. இப்போ அந்த ஃப்ரண்ட்டு எப்படி வைக்கணும்னா கரெக்டாக ஷோல்ட்ரு அந்த 1/2 இன்ச் விடுறோம் இல்லையா, அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் 1/2 இன்ச்சு விட்டு அந்த தையல் இடத்துலேருந்து வச்சுட்டு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு ஏறக்குறைய வரும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் தள்ளி கொக்கி பட்டி தைக்கிறதுக்காக தள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா ஃப்ரண்ட்டில், அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு 1/4 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு சின்ன கோடு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டிக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போது எக்ஸ்ட்ரா விட போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வரைஞ்சதை வந்து நெக் அவுட்லைன்லாம் போட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும். கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு ஏற்கனவே இப்போ விட்டுட்டோம். இப்போ கீழே நான் தையல் விடணும்னு சொன்னாலே நான் ஒரு இன்ச்சு விட்டுக்கிறேன். 1 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இப்போ அந்த ஃப்ரண்ட்டு அந்த டாட் அந்த பஸ்ட் பாயிண்ட்டோட டாட் எது வரைக்கும் வருதுன்னு ஷோல்டரில் விட்டுட்டு அந்த தையலை விட்டுட்டு தான் செக் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப இழுத்து பிடிக்காமல் நார்மலாக எவ்வளோ லென்த் வருது அப்படின்ட்டு செக் பண்ணால் 12.5 இன்ச்சு வருது. ஸோ அதே மாதிரி நம்ம மேலே இடம் விட்டுட்டு 12.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுறோம். அதே மாதிரி கீழே அந்த பிடிக்கிறோம் இல்லையா, அந்த லென்த்து வந்து 2.25 இருக்குது. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஹார்மோல்லேருந்து இந்த பக்கம் பேக் சைடு பக்கம் பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்போது ப்ளவுஸில் மார்க் பண்ணணும். ஸோ இந்த சைடு வந்துடுங்க. இந்த சைடில் வந்துட்டு அதே மாதிரி தையலுக்கெல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த கரெக்டாக அதை மார்க் பண்ணிடணும். ப்ளஸ் வந்து தையலுக்கு இங்கே கீழே எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கணும். இப்போ இந்த பக்கம் மார்க் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ இங்கே மார்க் கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த பட்டியிலேருந்து 3 இன்ச்சு வருது டாட் பிடிக்கிற இடம். ஸோ அது 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த டாட் அளவு அகலம் வந்து 1.5 இன்ச்சு வருது. ஸோ 1.5 இன்ச்சு 2 வாட்டி மார்க் பண்ணிக்கணும். ஸோ 3 டாட் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த பக்கம் சேர்த்துட்டோம். அதே மாதிரி அந்த பக்கம் அது நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டர்லேருந்து அந்த பக்கம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. அந்த 3 டாட்டையும் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஹார்மோலில் ஒரு லைன் வரும். அங்கே ஒரு டாட்டு, இங்கே சென்டரில் ஒரு டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக கப் ஷேப் வந்துடும். மேலே அதே மாதிரி ஹார்மோலில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த இடத்துல வந்து குழியாக வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.